ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டு ஹாப்பி கோட்ஸ். இந்த வீடியோவில் பூட்ஸ்டாப்பில் இருக்க மாடல் யூட்டிலிட்டி பற்றி பார்க்க போகிறோம். இது யூஸ் பண்ணி நம்ம டைனமிக் டயலாக் பாக்ஸ் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். அண்ட் நம்ம யூஸ் பண்ணுற ஃபார்ம், வெப் பேஜஸ் இது எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன்ஸ் மாதிரி இந்த மாடல்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து டாப் ஆஃப் தி பேஜில் வந்து நமக்கு பாப்அப் ஆகும். ஸோ யூசருக்கு வந்து ஒரு ஸ்மூத் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் குட் இன்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இதில் ஹெட்டர், பாடி, ஃபூட்டர்னு சொல்லிட்டு நம்மளோட கண்டென்ட்ஸ் ஸ்ப்ளிட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ ரெஸ்பான்ஸும் செட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம எப்படி செட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு பூட்ஸ்டாப் சிடிஎன் லிங்க்கை வந்து ஹெட்டில் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம வந்து மாடல் கிரியேட் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் ஒரு டிவ் கண்டெய்னர் கிரியேட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே நம்ம வந்து மாடல் கிரியேட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் நான் டிவ் கண்டெய்னர் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த டிவ் கண்டெய்னருக்கு ஜஸ்ட் ஒரு கிளாஸ் அட்ரிபியூட் ஒன்று செட் பண்ணிவிட்டு இதுக்கு நான் வந்து கண்டெய்னர்னு சொல்லி நான் கிளாஸ் நேம் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ மார்ஜின் டாப்லேருந்து ஒரு 5 பிக்சல்ஸ் வந்து இறக்கிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த டெக்ஸ்ட் வந்து நான் சென்டர் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ டெக்ஸ்ட் சென்டர்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ இதான் வந்துட்டு மெயின் டிவ் கண்டெய்னர். இந்த டிவ் கண்டெய்னருக்குள்ளே தான் வந்துட்டு நம்ம பட்டன் டேக் அதுக்கப்புறம் மாடலும் கிரியேட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு பட்டன் ஒன்று கிரியேட் பண்ணிக்கலாம். அந்த பட்டனை கிளிக் பண்ணால் நமக்கு அந்த மாடல் டயலாக் பாக்ஸ் வந்துட்டு ஓப்பன் ஆகணும். ஓகேவா? ஸோ அதுக்கு நான் ஃபஸ்ட்டு ஒரு பட்டன் டேக் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்குள்ளே நம்ம ஏதாச்சும் ஒரு நேம் ஒன்று கொடுத்துக்கலாம். ஜஸ்ட் ஹாப்பின்னு சொல்லிட்டு ஒரு நேம் ஒன்று கொடுத்துருக்கேன். ஓகேவா? அட்ரிபியூட் யூஸ் பண்ணி இந்த பட்டன் ஸ்டைல் மட்டும் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ கிளாஸ் அட்ரிபியூட் யூஸ் பண்ணிவிட்டு பிடிஎன் ஹைஃபன் வார்னிங்னு சொல்லிட்டு நான் ஒரு கிளாஸ் நேம் ஒன்று செட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நான் சேவ் பண்ணுறேன். ஸோ எனக்கு அந்த பட்டன் வந்து க்ரியேட் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ இப்போ நான் அந்த பட்டனை கிளிக் பண்ணோம்னா எனக்கு அந்த மாடல் டயலாக் பாக்ஸ் வந்துட்டு ஓப்பன் ஆகணும். ஓகேவா? ஸோ அதுக்கு நான் ஃபஸ்ட்டு மாடல் டயலாக் பாக்ஸ் வந்து ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த டிவ் கண்டெய்னருக்குள்ளேயே வந்துட்டு நான் இன்னொரு டிவ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணி ஒரு மாடல் கண்டெய்னர் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இதுக்குள்ளே நான் ஒரு டிவ் டேக் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இந்த மாடல் டயலாக் பாக்ஸ் வந்துட்டு இந்த டிவ் டேக்கில் வந்து க்ரியேட் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ அதுக்கு இந்த டிவ் கண்டெய்னர் மெயின் டிவ் இருக்குல்ல, இதுக்கு வந்து நான் கிளாஸ் அட்ரிபியூட் ஒன்று செட் பண்ணிவிட்டு இதுக்கு நான் வந்து மாடல்னு சொல்லி நான் கிளாஸ் நேம் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இதுக்குள்ளே நான் ஃபஸ்ட்டு அந்த டயலாக் பாக்ஸ் வந்து ஃபஸ்ட்டு வரணும். அதுக்கப்புறம் அந்த டயலாக் பாக்ஸ்க்குள்ளே ஹெட்டர், பாடி, ஃபூட்டர்னு சொல்லிட்டு 3 ஸ்ப்ளிட்டாக பண்ணணும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாடலுக்குள்ளே நம்ம மாடல் டயலாக் பாக்ஸ் ஒன்று க்ரியேட் பண்ணலாம். ஓகேவா? இந்த டிவ் டேக்குள்ள வந்துட்டு நம்ம மாடல் டயலாக் பாக்ஸ் வந்து க்ரியேட் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் இன்னொரு டிவ் டேக்குள்ள வந்துட்டு நம்மளோட கண்டென்ட்ஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம். இன்னொரு டிவ் டேக்ஸ்குள்ளே வந்துட்டு நம்மளோட ஹெட்டர், ஃபூட்டர், பாடி அந்த மாதிரி சொல்லிட்டு ஒவ்வொரு டிவ் டேக்ஸும் நம்ம செப்பரேட்டாக க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு இந்த டிவ் டேக்குள்ள வந்துட்டு நான் ஜஸ்ட்டு மாடல் டயலாக் மட்டும் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ கிளாஸ் அட்ரிபியூட் ஒன்று செட் பண்ணிவிட்டு மாடல் ஹைஃபன் டயலாக்னு நான் செட் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் அந்த மாடலை கிளிக் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். அதை கிளிக் பண்ணோம்னா எனக்கு இந்த மாடலுக்குள்ளே இருக்கிற கண்டென்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு டயலாக் பாக்ஸோட எனக்கு டிஸ்பிளே ஆகணும். ஓகே, ஸோ அப்போ இந்த பட்டனை கிளிக் பண்ணால் எனக்கு இது டிஸ்பிளே ஆகணும். ஓகே, ஸோ அப்போ இதுக்கு நான் வந்துட்டு ஒரு ஐடி நேம் வந்து செட் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு ஜஸ்ட் நேம்னு கொடுத்துக்கிறேன். இந்த ஐடி நேமை இந்த பட்டன் கூட நான் லிங்க் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ அதுக்கு நான் யூஸ் பண்ணோம்ல டேட்டா பிஎஸ், அதே மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். டேட்டா பிஎஸ் ஹைஃபன். ஸோ இதை வந்துட்டு மாடலை கிளிக் பண்ணோம்னா நமக்கு வரணும். ஸோ அது டார்கெட் ஈக்குவல் டு இந்த இடத்துல நம்ம ஐடி நேம் என்ன கொடுத்துருக்கோம், நேம்னு கொடுத்துருக்கோம். ஸோ அந்த ஐடி நேம் வந்துட்டு இந்த இடத்துல லிங்க் பண்ணிக்கலாம். ஓகே, டார்கெட்டுன்னு சொல்லிட்டு நான் லிங்க் பண்ணிக்கிட்டேன். ஓகேவா? ஸோ இப்போ இது வந்துட்டு மாடல் டயலாக் பாக்ஸ் தானே. ஸோ இந்த டாகுலர் ஐக்கானில் வந்துட்டு இது மாடல் டயலாக் பாக்ஸ், இதை கிளிக் பண்ணோம்னா எனக்கு இந்த மாடல் டயலாக் பாக்ஸ் வந்துட்டு ஓப்பன் ஆகணும். ஓகே, ஸோ அதுக்கு நான் டாகுல் பட்டன் அட்டன் பண்ணிக்கிறேன். ஸோ டேட்டா ஹைஃபன் பிஎஸ் ஹைஃபன் டாகுல். ஸோ இதுக்குள்ளே வந்துட்டு இதை கிளிக் பண்ணோம்னா நமக்கு இந்த மாடல் ஓப்பன் ஆகணும். ஸோ அந்த மாடல்லையும் நான் லிங்க் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ நம்ம அலர்ட்டுக்கு என்ன பண்ணியிருப்போம், இதை கிளிக் பண்ணோம்னா நமக்கு அலர்ட் பாக்ஸ் ஓப்பன் ஆகணும்னு சொல்லிட்டு இந்த இடத்துல அலர்ட் லிங்க் பண்ணியிருப்போம். ஸோ இது மாடல் டயலாக் பாக்ஸ்னால இதை கிளிக் பண்ணோம்னா எனக்கு மாடல் வரணுங்கிறதுனால இந்த இடத்துல டாகுலில் நம்ம மாடல் ஆட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ இப்போ நான் சேவ் பண்ணுறேன். நான் கிளிக் பண்ணுறேன். எனக்கு எந்த டிஃப்ரென்ஸுமே இல்லை. நம்ம கிளிக்கபிள் ஆக்ஷன் ஏதாச்சும் ஒன்று பண்ணணும்னா நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் சிடிஎன் லிங்க் வந்து ஃபஸ்ட்டு ஆக்டிவேட் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ இப்போ நான் சேவ் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் கிளிக் பண்ணுறேன். இதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் எனக்கு ஒரு பிளாக் ஸ்க்ரீன் ஒன்று தெரியுதுங்களா? ஸோ எனக்கு அந்த டயலாக் பாக்ஸ் வந்துட்டு ஆக்டிவேட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இந்த மாடல் டயலாக் பாக்ஸ் வந்துட்டு எனக்கு கிளிக் பண்ணால் வந்துட்டு இந்த மாதிரி வருது. ஓகே, திருப்பி கிளிக் பண்ணால் போகுது. ஓகே, நம்ம டாகிள் யூஸ் பண்ணியிருக்கனால. ஸோ இப்போ இந்த மாடல் டயலாக் பாக்ஸ்க்குள்ளே நான் ஹெட்டர், பாடி ஆஃப் தி கண்டென்ட், ஃபூட்டர் 3மே வந்து கிரியேட் பண்ண போகிறேன். ஓகே, நான் இதுக்குள்ளே வந்துட்டு ஒரு டிவ் டேக் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கு நான் வந்து ஒரு கிளாஸ் அட்ரிபியூட் ஒன்று செட் பண்ணி வந்துட்டு நான் மாடல் ஹைஃபன் ஹெட்டர் அப்படிங்கிற கிளாஸ் நேம் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? மாடல் ஹைஃபன் ஹெட்டர். ஸோ இதுக்குள்ளே வந்துட்டு நம்மளோட ஹெட்டரோட வேல்யூ என்னவோ அந்த நேமை வந்து இதுக்குள்ளே கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ நமக்கு என்ன ஹெட்டராக டிஸ்பிளே ஆகணும் அப்படிங்கிற கண்டென்ட்டை இதுக்குள்ளே கொடுத்துக்கலாம். ஸோ நான் வந்துட்டு ஒரு H2வாக எனக்கு டிஸ்பிளே ஆகணும். எனக்கு ஹாப்பி கோட்ஸுங்கிற கண்டென்ட் வந்து டிஸ்பிளே ஆகணுங்கிற மாதிரி நான் கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ நான் சேவ் பண்ணுறேன்.
ஸோ இப்போ நான் கிளிக் பண்ணுறேன். எனக்கு ஹாப்பி கோட்ஸுங்கிற கன்டென்ட் வந்து டிஸ்ப்ளே ஆகுது பாருங்க. இந்த இடத்துல வந்து ஹெட்டர்ல ஒரு ஹாப்பி கோட்ஸ்னு கன்டென்ட், கீழ வந்துட்டு ஒரு வெர்டிகல் பார் வந்துட்டு, ஒரு ஹாரிசான்டல் லைன் வந்துட்டு கிரியேட் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ நமக்கு இந்த லைன் கிரியேட் ஆயிருச்சு. ஓகே. நெக்ஸ்ட்டு இந்த ஹாப்பி கோட்ஸுக்குள்ள வேற ஏதாச்சும் ஹெட்டிங், சப் ஹெட்டிங் குடுக்கறதா இருந்தாலும் குடுத்துக்கலாம். ஓகே. ஸோ இதோட நம்மளோட ஹெட்டர் க்ளோஸ்ட். ஓகே. நெக்ஸ்ட் இந்த ஹெட்டர் கீழ இன்னொரு டிவ் டாக்னு ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிட்டு இந்த டிவ் டாக் நான் ஜஸ்ட் கிளாஸ் அட்ரிபியூட் மட்டும் செட் பண்ணிட்டு, இதுக்கு நான் வந்துட்டு மாடல் ஹைஃபன் பாடி, இதுதான் பாடி ஆஃப் தி கன்டென்ட்ஸ். இதுக்குள்ள நீங்க எவ்வளோ கன்டென்ட்ஸ் வேணாலும் குடுத்துக்கலாம். ஸோ நான் ஜஸ்ட் பேராகிராஃப்ல குடுத்துக்கலாம், இல்ல பாடி ஆஃப் தி கன்டென்ட்ஸ்லயே குடுத்துக்கலாம். ஸோ நான் பேராகிராஃப்ல லாரம் 10ன்னு சொல்லிட்டு ஒரு 10 வேர்ட்ஸ் வந்து குடுத்துக்கிறேன். ஓகே. ஸோ இப்போ நான் கிளிக் பண்றேன். எனக்கு ஹெட்டிங்கு கீழ பாருங்க பாடி ஆஃப் தி கன்டென்ட்ஸ் 2மே வந்து டிஸ்ப்ளே ஆகுது. ஓகேவா? நெக்ஸ்ட் இது கீழ வந்து நான் இன்னொரு டிவ் டாக் ஒண்ணு கிரியேட் பண்றேன். அது வந்துட்டு ஃபூட்டர்னா செட் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ இதுக்கு நான் வந்து ஜஸ்ட் ஒரு கிளாஸ் அட்ரிபியூட் ஒண்ணு செட் பண்ணிட்டு, மாடல் ஹைஃபன் ஃபூட்டர்ங்கிற கிளாஸ் நேம் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த ஃபூட்டர்ல நீங்க ஏதாச்சும் ஒரு கன்டென்ட்டோ, இல்ல பாடி ஆஃப் தி கன்டென்ட், இல்ல க்ளோஸ் ஆகணுங்கிற மாதிரி ஒரு பட்டன் ஒண்ணு ஆட் பண்றது, அந்த மாதிரி எது வேணா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போதைக்கு வந்துட்டு ஜஸ்ட் ஒரு பட்டன் மட்டும் நான் ஆட் பண்றேன். ஓகே. ஸோ இதுக்கு நான் வந்துட்டு பட்டனுங்கிற கிளாஸ் நேம் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். இதுல வந்துட்டு நான் க்ளோஸ் அப்படிங்கிற டேக் நேமை யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ நான் கிளிக் பண்றேன். எனக்கு இங்க பாருங்க க்ளோஸ் பட்டன் வந்துட்டு ஆட் ஆயிருச்சு. ஓகே. ஸோ இந்த க்ளோஸ் பட்டனுக்கு நான் ஜஸ்ட் ஒரு கிளாஸ் அட்ரிபியூட் மட்டும் ஆட் பண்ணிட்டு, இதுக்கு நான் வந்துட்டு ஸ்டைலிங் பண்ணிக்கலாம். பிடிஎன் ஹைஃபன் டேஞ்சருங்கிற கிளாஸ் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ நான் கிளிக் பண்றேன். எனக்கு இங்க பாருங்க பட்டன் வந்துட்டு கிரியேட் ஆயிருச்சு. ஓகே. ஸோ ஹெட்டர், பாடி ஆஃப் தி கன்டென்ட், ஃபூட்டர் 3மே வந்துட்டு நம்ம கிரியேட் ஆயிருச்சு. ஓகேவா? அந்த மாதிரி வந்து நான் லிங்க் பண்ண போறேன். ஓகே. ஸோ இது எல்லாத்துக்கும் ஸோ இந்த மாடல் டயலாக் ஸோ இந்த ஹெட்டர், ஃபூட்டர், பாடி எல்லாமே வந்துட்டு நம்மளோட மாடலோட கன்டென்ட்ஸ். ஸோ இது எல்லாமே காமனா வந்துட்டு ஒரு டிவ் டாக், ஒரு கிளாஸ் அட்ரிபியூட் ஒன்று செட் பண்ணிட்டு, மாடல் ஹைஃபன் கன்டென்ட் அப்படிங்கிற கிளாஸ் நேம் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த டிவ் டாகை நான் லாஸ்ட்டாக க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இந்த ஃபூட்டருக்கு கீழ இந்த டிவ் டாகை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஓகே. இப்போ நான் சேவ் பண்றேன். நமக்கு ஒரு பேக்ரவுண்ட்ல ஒரு ஒயிட் பேக்ரவுண்ட் ஒன்று ஆட் ஆயிட்டு, அதுக்கு கீழ ஹெட்டர், கன்டென்ட்ஸ், அதுக்கப்புறம் ஃபூட்டர் மாதிரி நமக்கு ஆட் ஆயிருக்கு. ஓகே. சப்போஸ் நீங்க இந்த கன்டென்ட்குள்ள நீங்க ஆட் பண்ணல அப்படின்னா, நம்மளோட பேக்ரவுண்ட் ஸ்க்ரீன் வந்து ஜஸ்ட் ஒபாசிட்டி மட்டும் கம்மியாயிட்டு நம்மளோட கன்டென்ட்ஸ் எல்லாமே வந்து டிஸ்ப்ளே ஆகும். ஸோ நீங்க கன்டென்ட்ஸ்குள்ள நீங்க ஹெட்டர், பாடி, ஃபூட்டர் எல்லாமே ஆட் பண்ணீங்கன்னா ஒரு ஒயிட் பேக்ரவுண்ட் வந்து நமக்கு டிஸ்ப்ளே ஆகும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு க்ளோஸ் பட்டனை கிளிக் பண்ணோம்னா எனக்கு அந்த மாடல் டயலாக் பாக்ஸ் வந்துட்டு எனக்கு க்ளோஸ் ஆகணும். ஓகே. ஸோ அதுக்கு நான் டேட்டா ஹைஃபன் பிஎஸ் ஹைஃபன் டிஸ்மிஸ் அப்படிங்கிற அட்ரிபியூட் யூஸ் பண்ணிட்டு, இதை கிளிக் பண்ணோம்னா எனக்கு அந்த மாடல் டயலாக் பாக்ஸ் க்ளோஸ் ஆகணும். ஸோ இதே எனக்கு டிஸ்மிஸ் ஆகணும், மாடல் டிஸ்மிஸ் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நான் செட் பண்ணிடுறேன். ஓகேவா? ஸோ இந்த ஹெட்டர் கீழே வந்துட்டு நான் இன்னொரு வந்துட்டு பட்டன் ஒன்று ஆட் பண்ணுறேன். ஓகே. ஸோ நான் இன்னொரு பட்டன் ஒன்று ஆட் பண்ணுறேன். இந்த பட்டனுக்கு நான் கிளாஸ் அட்ரிபியூட் ஒன்று செட் பண்ணிட்டு, இதுக்கு நான் வந்து பிடிஎன் ஹைஃபன் க்ளோஸுங்கிற கிளாஸ் நேம் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். யூஸ் பண்ணிட்டேன்னா எனக்கு இந்த இடத்துல வந்து ஒரு இன்டூ மார்க் வந்து வரும். ஸோ இதை கிளிக் பண்ணாலும் எனக்கு க்ளோஸ் ஆகணும். ஸோ அப்போ இதுலேயே என்ன பண்ணலாம்? ஸோ டேட்டா ஹைஃபன் பிஎஸ் ஹைஃபன் டிஸ்மிஸ்ங்கிற அட்ரிபியூட் யூஸ் பண்ணிட்டு, எது க்ளோஸ் ஆகணும்? எனக்கு மாடல் வந்துட்டு க்ளோஸ் ஆயிடணும். ஓகே. ஸோ இப்போ நான் ஹாப்பியை கிளிக் பண்ணுறேன். எனக்கு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகுது. ஸோ இந்த இன்டூவை கிளிக் பண்ணுறேன். எனக்கு க்ளோஸ் ஆகுது. திருப்பியும் இந்த க்ளோஸையும் கிளிக் பண்ணுறேன். எனக்கு க்ளோஸ் ஆகுது. ஓகேவா? ஸோ இப்போ இந்த மாடல் டயலாக் பாக்ஸ் வந்துட்டு எனக்கு டாப்ல டிஸ்ப்ளே ஆகுது. டாப் ஆஃப் தி கண்டென்ட்ல எனக்கு டிஸ்ப்ளே ஆகுது. ஸோ இதுவே வந்துட்டு எனக்கு சென்டர்ல டிஸ்ப்ளே ஆகணும் அப்படின்னா, மாடல் ஹைஃபன் டயலாக் ஹைஃபன் சென்டர் அப்படிங்கிற கிளாஸ் நேம் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ நமக்கு சென்டர் ஆஃப் தி பேஜில் ஹரிசாண்டல் வைஸ் அண்ட் வெர்டிக்கல் வைஸ் சென்டர் ஆஃப் தி பேஜில் வந்துட்டு அந்த டயலாக் பாக்ஸ் வந்துட்டு நமக்கு அப்பியர் ஆகும். ஓகே. ஸோ இப்போ நான் க்ளோஸ் பண்ணுறேன். ஸோ இதுலேயே வந்துட்டு நான் மாடல் டயலாக் பாக்ஸில் நிறையா கண்டென்ட்ஸ் கொடுத்துருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ நான் வந்துட்டு இதில் வந்துட்டு நான் லாரம் 1000ன்னு சொல்லிட்டு ஒரு 1000 வேர்ட்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். ஓகே. இப்போ நான் கிளிக் பண்ணுறேன். இங்கே பாருங்க 1000 வேர்ட்ஸ் இருக்குது. ஸோ நான் கிளிக் பண்ணுறேன். எனக்கு வந்து ஃபுல்லாக அந்த பேஜே ஸ்க்ரோல் ஆகுது. ஓகேவா? எனக்கு அந்த பேஜே ஸ்க்ரோல் ஆக வேண்டாம். இந்த மாடல் டயலாக் பாக்ஸ் மட்டும் எனக்கு ஸ்க்ரோல் ஆனால் போதும் அப்படிங்கிற மாதிரி நான் செட் பண்ண போகிறேன். ஓகே. ஸோ அதுக்கு இந்த சென்டர் இருக்குல்ல, இதுவும் நம்ம சென்டர்லேயே இருக்கட்டும். இதுக்கு பக்கத்தில் நம்ம இன்னொரு மாடல் டயலாக் பாக்ஸ் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கலாம். மாடல் டயலாக்
ஹைஃபன் ஸ்க்ரோலபிள் அப்படிங்கிற கிளாஸ் நேம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸ்க்ரோலபிள்ங்கிற கிளாஸ் நேம் ஆட் பண்ணிவிட்டு இப்போ நான் சேவ் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் கிளிக் பண்ணுறேன். எனக்கு இந்த இடத்துல பாருங்கள் ஒரு ஸ்க்ரோல் பார் வந்துட்டு ஆட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம இந்த பேஜே ஸ்க்ரோல் பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் அந்த மாடல் டயலாக் பாக்ஸை மட்டும் நம்ம ஸ்க்ரோல் பண்ணால் நமக்கு இந்த மாதிரி வந்துட்டு பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ இதான் வந்துட்டு ஸ்க்ரோலபிள் அண்ட் சென்டர்ட். ஓகே. ஸோ இப்போ இந்த மாடல் டயலாக் பாக்ஸே வந்துட்டு நம்மளோட டிஃப்ரெண்ட் ஸ்க்ரீன் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்மளோட அட்ஜஸ்ட்மெண்ட்டும் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் மினிமைஸ் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் எனக்கு ஃபுல் ஸ்க்ரீனுமே வந்துட்டு ஆக்குபை பண்ணிருச்சு. ஸோ இப்போ நான் வந்துட்டு மேக்ஸிமைஸ் பண்ணுறேன். அதுக்கேற்ற மாதிரி இது அட்ஜஸ்ட் ஆகிட்டே இருக்குது. ஸோ இந்த ஸ்க்ரீன் அட்ஜஸ்ட்மெண்ட்டு நம்ம பண்ணிக்கலாம். ஸோ மாடல் ஹைஃபனுங்கிற கிளாஸ் நேம் யூஸ் பண்ணிவிட்டு நான் ஸ்மாலர்னு கொடுக்குறேன். இப்போ நான் சேவ் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் கிளிக் பண்ணுறேன். எனக்கு குட்டியாக டிஸ்பிளே ஆகுது பாருங்கள். ஸோ இப்போ நான் மினிமைஸ் பண்ணுறேன். இங்கே பாருங்கள் ஃபுல் ஸ்க்ரீனுக்கே வருது. ஸோ இப்போ நான் மீடியமில் வைக்கிறேன். எனக்கு ஸ்மால்லே இருக்குது. ஓகே. ஸோ இப்போ நான் வந்துட்டு மாடலுக்கு எம்டின்னு கொடுக்குறேன். மீடியமில் கொடுக்குறேன். பாருங்கள் எனக்கு மீடியம் சைஸில் எனக்கு ஷோ ஆகுது. ஓகே. ஸோ இப்போ நான் வந்துட்டு எஸ்எம்னு கொடுத்தேன்னா எனக்கு குட்டியாக ஷோ ஆகும். பாருங்கள் குட்டியாக எனக்கு ஷோ ஆகுது. ஓகே. சப்போஸ் இந்த இடத்துல நான் வந்துட்டு லார்ஜுன்னு கொடுக்குறேன். இப்போ நான் சேவ் பண்ணுறேன். நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ நான் வந்துட்டு இந்த ஸ்க்ரீனை இன்னும் பெருசு பண்ணுறேன். இங்கே பாருங்கள் ஃபுல்லாக நமக்கு பெருசாக லார்ஜாக காட்டுது. ஸோ அந்த ஸ்க்ரீனை குட்டி பண்ணோம்னா அந்த ஸ்க்ரீன் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி அது இன்னும் வந்து குட்டி ஆயிடும். டிஃப்ரெண்ட் ஸ்க்ரீன் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்த மாடல் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக அட்ஜஸ்ட் பண்ணிக்கும். ஓகேவா? ஸ்மால், மீடியம், லார்ஜ், எக்ஸ்எல், டபுள் எக்ஸ்எல்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் ஸ்க்ரீன் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்மளோட மாடல் டயலாக் பாக்ஸை வந்துட்டு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இப்போ நம்ம கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணும்போது நமக்கு லைட்டாக ஒரு அனிமேஷன் மாதிரி ஆட் பண்ணோம் அப்படின்னா இந்த மாடல் டயலாக் பாக்ஸில் நம்ம ஜஸ்ட்டு ஃபேட் அப்படிங்கிற கிளாஸ் நேம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. அந்த மாதிரி ஒரு அனிமேஷன் மாதிரி தான் ஜஸ்ட் அப்படியே லைட் ஃபேட் மாதிரி இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஜஸ்ட் ஒரு லைட் ஃபேட் அனிமேஷன்ஸ் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ மாடல் டயலாக் பாக்ஸ் வந்துட்டு கிரியேட் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் ஒரு கண்டெய்னருக்குள்ளே நம்ம ஒரு பட்டன் அப்புறம் நம்மளோட மாடல் டயலாக் பாக்ஸ் ரெண்டுமே கிரியேட் பண்ணணும். ஸோ நம்ம பட்டனை கிளிக் பண்ணால் வரணுங்கிறதுனால நம்ம இந்த இடத்துல வந்துட்டு ஒரு பட்டன் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கோம். ஓகே. ஸோ அது கீழே வந்துட்டு நம்ம மாடல் கிரியேட் பண்ணுறோம். ஸோ மாடல் கிரியேட் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் நம்ம மாடல் கிளாஸ் நேம் மட்டும் யூஸ் பண்ணோம்னா அந்த மாடல் கிரியேட் ஆயிரும். உள்ள அந்த டயலாக் பாக்ஸ் வரணும் அப்படின்னா அந்த மாடல் டயலாக் கொடுத்தோம்னா டயலாக் பாக்ஸ் வந்துட்டு நமக்கு ஓப்பன் ஆயிரும். ஓகே. ஸோ அந்த டயலாக் பாக்ஸே நமக்கு சென்டரில் வேணும் இல்லை ஸ்க்ரோலபிள் வேணும். அப்புறம் இந்த ஸ்மால், மீடியம், லார்ஜ்னு சொல்லிட்டு ஸ்க்ரீன் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி இந்த மாடல்லையும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் டயலாக் பாக்ஸையும். ஓகே. ஸோ அந்த மாடலுக்குள்ளே வந்துட்டு நம்ம கண்டென்ட்ஸ் எழுத போகிறோம். ஸோ அது கண்டென்ட்ஸ் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த கண்டென்ட் எல்லாமே நீங்கள் போடலாம். ஸோ அந்த பேக்ரவுண்ட் வந்து நமக்கு ஒயிட் கலரில் இல்லாமல் இருக்கும். அவ்வளோதான். நம்ம இந்த கண்டென்ட்ஸ்குள்ளே வந்துட்டு ஹெட் ஆஃப், பாடி, ஃபூட்டர்னு சொல்லிட்டு நம்மளோட கண்டென்ட்ஸை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கலாம். ஓகே. ஸோ இதுக்குள்ளே வந்து நான் 2 பட்டன் டேக் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அது கிளிக் பண்ணாலும் எனக்கு மாடல் வந்து க்ளோஸ் ஆகணுங்கிற மாதிரி அந்த டிஸ்மிஸ் வந்து நான் ஆக்டிவேட் பண்ணியிருக்கேன். ஓகே. ஸோ இந்த பட்டனை கிளிக் பண்ணால் இந்த மாடல் வந்துட்டு எனக்கு ஓப்பன் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி டாகிள் ஓப்பன் ஆகணும் க்ளோஸ் ஆகணுங்கிற மாதிரி இந்த டாகிள் மாடலில் லிங்க் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ தீஸ் ஆர் ஆல் த மாடல் அட்ரிபியூட்ஸ் இன் பூட்ஸ்ட்ராப். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் டோஸ் பற்றி பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி கோடிங்.